வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கர்மா காலிங் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் சீரிஸையும் பாருங்க. இந்த சீரிஸ்ல 7 எபிசோட் இருக்கு. மொத 3 எபிசோட பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க. அது மூலியமா தான் தொடர்ச்சியா இந்த வீடியோவை போட முடியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே அகான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. யாரோ ஷூட் பண்ணி அவரை சாவடிச்சிடுறாங்க போல. யாரு ஷூட் பண்ணாங்க நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இறந்து போன அகானுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு கர்மா அப்படின்றது. இவங்க தான் இந்த சீரிஸ்ல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. அதனால இதுக்கப்புறம் இவங்க ஈரனே சொல்றேன். அகான் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரா இருப்பாரு. இவர் பேரு கௌஷல் அப்படின்றது. கௌஷலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களோட பேரு இந்திரா அப்படின்றது. இப்ப இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, என்னோட மருமகளா வரப்போறது இவ தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியே ஈரினை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரினும் நார்மலா அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அகான் வராம இருக்கார்ல, கால் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி இந்திரா சொல்றாங்க. இதனால ஈரினோ கால் பண்ணிட்டாங்க. இப்ப பாடியை ஒரு நபர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப போன் கால் வந்தோட வேகமா எடுத்து கட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் அகானோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட குளிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப சவுண்ட் கேட்டு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்பதான் அகான் இறந்து போயிருக்கிறது தெரியுது. இப்ப வேகமா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அகான் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப சொந்தக்காரங்க எல்லாருமே பதட்டமா அந்த இடத்தை நோக்கி ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, கொஞ்சம் நார்மலா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க பதட்டமான அளவுக்கு ஈரன் பதட்டமாவுல. ஈரன் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பணக்காரங்க மட்டும் இருக்க ஒரு ஏரியாவை நமக்கு காட்டாங்க. இங்க வாடகைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஈரின் முடிவு பண்ணி வந்திருக்காங்க. புரோக்கரும் வீட பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டோட ஓனர் பேரு விவேஷ் அப்படின்றது. விவேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு கூட அஃபேர் வச்சிருப்பாரு. அதனால ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த புரோக்கர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈரினும் வெளியே வந்து எதிர் வீட்டை பாக்குறாங்க. எதிரதான் இந்திராவோட வீடு இருக்கு. அதே மாதிரி ஈரின் ஒரு பிளாஷ்பேக்கையும் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க அப்பா பேரு சத்யஜித் அப்படின்றது. இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல தான் இருக்காங்க போல. பீச்ல விளையாண்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த வீடு எனக்கு ஓகே, எவ்வளவு இருந்தாலும் சரி பேசி முடிங்க அப்படின்ற மாதிரிலாம் புரோக்கர் கிட்ட சொல்லிடுறாங்க. ஈரன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்திராவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. விவேஷோட வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா போலி அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, கோல்ஃப் விளையாடுறதுக்காக போக போறேன்னு சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் 2ஆவதா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு மீரா அப்படின்றது. அப்பாக்கு ரொம்ப க்ளோஸ் போல. இப்ப யஷ்வந்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் கதையில ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. அம்பிகான்ற பேர்ல ஒரு போட்டை தான் இவர் வச்சிருக்காரு. இப்ப காண்றவர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த கான் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி இந்த போட் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. இந்த போட்டை சொந்தமா வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யஷ்வந்தோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, நல்ல ரேட்டுக்கு தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் யஷ்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு காசு தரேன்னு சொன்னாலும் சரி இந்த போட்டை மட்டும் விற்க மாட்டேன்னு சொல்றாரு. இந்த சீரிஸ்ல வத நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸ்டார்டிங் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈரனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, யானான்றது இவங்க பேரு. இந்த யானா இருக்காங்க பாத்தீங்களா, இந்திரா கிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஈரன் பக்கத்துல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களை பார்த்து பேசிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. என்னைக்காவது இந்திரா மேடம் கிட்ட அறிமுக பத்தி வைக்கிறேன். இப்ப மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு யானாவும் கிளம்புறாங்க. ஒரு மீட்டிங்காக நிறைய பேர் இந்திராவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்ததுல டாலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் இந்திராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. இந்த டாலி யாருன்னு பாத்தீங்கன்னா விவேஷோட ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. அதாவது எக்ஸ் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. எதுக்காக வீட்டை வாடகைக்கெல்லாம் விட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்திரா கேக்குறாங்க. நான் எங்க விட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி டாலியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வந்துடுறாங்க. இங்கதான் அப்பா கூட நிறைய பேசியிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பா கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணா இவங்க கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோமா, அப்பா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா டாலி இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என் வீட்டுக்கு நீ தான் புதுசா குடி வந்திருக்க போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ, நீங்க தான் விவேஷோட எக்ஸ் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி ஈரினும் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன இவ பேச்சே சரியில்லையே அப்படின்ற மாதிரி டாலியும் அமைதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரன் எதுக்காக கலாய்க்கிற மாதிரி பேசினாங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணதா போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. இந்த கேஸ் பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கும். அப்படி பேசின ஒரு பத்திரிகைக்காரங்களா தான் இந்த டாலி இருந்திருப்பாங்க. ஈரன் அப்பா எந்த தப்பும் பண்ணல போல, திட்டமிட்டு நிறைய பேர் சேர்ந்து மாட்டி விட்டுருக்காங்க. அதுல டாலியும் ஒருத்தங்க. இவங்களெல்லாம் பழி வாங்கணுன்றதுக்காக தான் ஈரன் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல அகான் ஒருத்தர் இறந்து போனார்ல, இப்பதான் அவரோட ஃபேஸை நமக்கு கிளியரா காட்டுறாங்க. இப்ப பையன் கிட்ட அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. கோல்ஃப் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி தானே கௌஷல் கிளம்பினாரு. ஆனா அந்த கௌஷல் டாலி கூட ஒன்னா இருக்காரு. இவங்களுக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
இப்ப திடீர்னு கௌஷலுக்கு நெஞ்சுவலி வந்துருது, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இந்த இடத்துல டோலியும் செம்மையா பயந்துடுறாங்க. யஷ்வந்தோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கஃபே ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் தம்பி தான் அப்பாக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. தம்பியோட பேரு டேஷ் அப்படின்றது. மீரா வெளியே போறோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்க கஃபேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆர்டர் எடுக்கிற மாதிரி யாஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க இந்த கஃபேக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்ல ரிவ்யூ போட்டீங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீராவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னையும் டேக் பண்ணுங்க, பிசினஸ் கொஞ்சம் பெருகும்னு சொல்றாரு. கௌஷலுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அவரை ஏத்தி கூட்டு போறாங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரன் வந்துடுறாங்க. டாலி மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப டாலிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. திடீர்னு நெஞ்சு வலி வந்து விழுந்துட்டாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சுட்டு டாலியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு இந்திராக்கு தகவல் தெரிய வருது. பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க கால்ஃப் விளையாடுறதுக்காக தானே போக போறதா சொன்னீங்க, திடீர்னு என்ன ஹோட்டலுக்கு போயிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல மூடு மாறிடுச்சு, அதனால தான் ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்ன ஹோட்டலுக்கு போனாருன்றது அவர் ட்ரெஸ் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஹோட்டலுக்கு எதுக்காக போனீங்க, என்ன சீட் பண்ணணும்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. யஷ்வந்த் அப்பாவை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி தான் இந்த கஃபேவை ரன் பண்ணிட்டு இருக்காரு. கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு, அதனால பேங்க் மேனேஜர் அடிக்கடி பேசிட்டு போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் யஷ்வந்த் கவனிக்கிறாரு. யஷ்வந்த் சிம்பான்னு ஒரு நாயை வச்சிருக்காரு. அந்த நாயை வாக்கிங்க்கு கூட்டு வராரு. அந்த நாய் ஈரினை பார்த்தோன்னா வேகமா பக்கத்துல வந்துருது. இவங்களும் அந்த நாய் கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவங்க உண்மையான பேரு அம்பிகா அப்படின்றது. அம்பிகாவும் யஷ்வந்தோ சின்ன வயசுல சேர்ந்து எல்லாம் விளையாடி இருப்பாங்க. அதனால தான் அந்த நாய் இவங்க கிட்ட வந்திருக்கு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கர்மான்ற பேர்ல இப்ப இருக்காங்க, அதையே இவர்கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல தான் என்னோட கஃபே இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி டைம் கிடைக்கும் போது வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்திராக்கு அசிஸ்டண்டா யானான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஈரன் ஃப்ரெண்டு தான். அவங்க இன்வைட் பண்ணி ஈரனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப யானா இருக்காங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கானை பத்தியும் சொல்றாங்க. கான் பெரிய பணக்காரரா இருப்பாரு, செக்யூரிட்டி அட்வைஸ் கொடுக்கறது தான் அவரோட வேலை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா காமிச்சு அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்திராவும் மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருக்குமே நன்றின்னு சொல்றாங்க. அதே சமயம் இவங்களுக்கு டாலி ரொம்ப பிடிக்கும்ல, இத பத்தியும் மைக்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாலி கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஈரின் வந்து பேச்சு கொடுக்குறாங்க. டாலி மேடம், இந்த ஹோட்டல்ல இருந்து ஒருத்தர் ஏத்தி அனுப்புனீங்கல்ல, அவர் இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ஹோட்டல் பேரு தான் இவங்களுக்கு தெரியும்ல, அதனால டாலி தான் அஃபேர்ல இருந்திருக்கா அப்படின்றது இந்திராக்கு புரிஞ்சிருது. பயங்கரமா கோவப்படுறாங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி டாலியும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பயங்கரமா டாலியை திட்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் மைக்க வாங்கி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. டாலி நம்மளை விட்டு பிரிய போறா, திரும்பி அவளோட ஊருக்கே போக போறாளாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதாவது இன்டைரக்டா நீ இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்றாங்க. இவங்கள பகச்சுக்கிட்டு இங்க இருக்க முடியாது, அதனால டாலியும் கிளம்புறாங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரை பிரிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஈரன் சந்தோஷப்படுறாங்க. அப்பா விஷயத்துல டாலி மட்டும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. இந்திராவோட ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தப்பு பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இவங்களும் லைட்டா யோசிச்சு பாக்குறாங்க. இப்பதான் அகான் ஒரு இடத்துல நிக்கிறத பாக்குறாங்க. இப்ப தெரியாம இடிக்கிற மாதிரி அவர் மேல இடிச்சிடுறாங்க. சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட பழகணுன்றதுக்காக தான் வேணும்ட்டே ஈரன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹெலிகாப்டர்ல இந்திராவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து போறாங்க. ஒரு பிசினஸ் டீல சைன் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சீட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, ஹஸ்பண்ட முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்ட் பெருசா ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. திரும்பி இவங்க இந்த இடத்துக்கு வரும்போது பையன் இருக்காரு பாத்தீங்களா, ஈரன் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவங்களும் நார்மலா பேசுறாங்க. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னா ஹஸ்பண்ட் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் நீ என்ன நெருங்கவே விடுறது இல்ல, அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை நெருங்க விடாததுக்கு ஒரு காரணமும் இருக்கு, அந்த காரணம் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கான் அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. இப்ப வீட்டுல வச்சு அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. அந்த போட்டோல ஈரன் போட்டோவும் இருக்கு. ஈரனை பார்த்து அம்பிகான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, கதவை திறந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்ப கான் இருக்காரு பாத்தீங்களா, பின்வழியா வந்து எப்படி இருக்கு அம்பிகான்னு கேக்குறாரு. இவங்க சட்டுன்னு கான் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கான்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் வெட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கு போல. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கேக்குறாங்க. நீ கண்டிப்பா என்னைக்காவது வருவன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் வெளியூர்ல படிச்சிட்டு இருப்பாங்க. கான் தான் கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஈரனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கான்க்கு கொஞ்சம் காசு தந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அது மூலியமா தான் இன்னைக்கு கான் பெரிய ஆளா மாறி இருக்காரு. உன் அப்பா ஜெயிலே சூசைட் பண்ணி இறந்துட்டாரு, அதனாலதான் கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் தப்பானவர்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல, அதனால நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, இதெல்லாம் பாருன்ற மாதிரி உன்னை காட்டுறாரு.
இவங்களும் அப்பா எழுதியிருக்க லெட்டர் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா மேல நீ ரொம்ப கோவத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் நம்பின எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த நிலைமையில இருக்கேன். இதுக்கப்புறம் என்னால உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் பாக்குற இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. கௌஷல் டாலி கூட ஒரு ரூம்ல இருந்தாரு பாத்தீங்களா? அப்ப சப்ளையர் மாதிரி இவங்க தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவர் ஆர்டர் பண்ண பொருள்ல எதையோ கலந்திருப்பாங்க. அதனால தான் அவர் மயங்கிருப்பாரு. இதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் இவங்க பண்ணிருக்காங்கன்னு காட்டுறாங்க. குதிரையில போய் ஆக்கி மாதிரி விளையாடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கேம் போயிட்டு இருக்கு. ஆகான் ப்ளூ டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, யானாவை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யானா இப்பயும் சிலரை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நிக்கில்னு ஒரு நபரை பத்தி தான் சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் அட்வைசரா இருப்பாரு. நிக்கிலை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல, எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நிக்கில் பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்க இருக்காங்கல்ல, கான் கிட்ட ரொம்ப சகஜமா பேசுறாங்க. யார் இவ கான் கிட்ட இவ்வளவு சாதாரணமா பேசுறா அப்படின்ற மாதிரி நிக்கில் யோசிக்கிறாரு. இப்ப நிக்கிலே இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. கானை எப்படி தெரியும்னு கேக்குறாரு. என் அங்கிள் மாதிரி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நிறைய பினான்சியல் அட்வைஸ் எல்லாம் கூட கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் நீங்க தப்பு பண்றீங்க. அவர்கிட்ட டெக்னிக்கல் அட்வைஸ் கேட்கலாம், பினான்சியல் அட்வைஸ்லாம் என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்னோட சேவையை யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் என்னோட நம்பர் அப்படின்ற மாதிரி தராரு. இவங்களும் தேங்க்யூன்ற மாதிரி கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அம்பிகான்ற பேர்ல ஈரின் சின்ன பொண்ணா இருந்தாங்க பாத்தீங்களா? அப்ப நிக்கிலே சத்யஜித்தோட ஃப்ரெண்டா இருப்பாரு. உன்னோட கான்டாக்ட்ல இருக்கவங்கள பழக்கி விட்டனா நானும் பொழைச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட பேசியிருப்பாரு. இதெல்லாம் இவங்க சின்ன பொண்ணா கவனிச்சிருப்பாங்க. இந்த போட்டியில ரெட் கலர் டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். இவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறத அகான் பாக்குறாரு. என்கிட்ட பேசுறதுக்காக தான் வரியான்னு கேக்குறாரு. இல்ல ரெட் டீம் ஜெயிச்சாங்களே, பாராட்டுறதுக்காக போறேன்ற மாதிரி இவங்களும் லைட்டா கிண்டல் பண்றாங்க. உன்னோட விளையாட்டுல சுத்தமா வேகம் கிடையாது, நீ எதையோ பார்த்து பயப்படுற மாதிரியே எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாங்க. என்ன நல்லா அப்சர்வ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. நான் எல்லாரையுமே நல்லா அப்சர்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து இந்திராவும் கவனிச்சிடுறாங்க. இந்திராக்கு ஈரின் ஆக்டிவிட்டி மேல டவுட் இருக்கு. இந்திராவை பொறுத்த வரைக்கும் பர்சனலா பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க. அவளை பத்தின முழு டீடைல கலெக்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்டை ஏத்துக்கிறாரு. மீரா இருக்கா பாத்தீங்களா, போட்டோ எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால போடுறா. இந்த விஷயத்தெல்லாம் டேஷ் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு. எப்ப பாரு போனை தான் பாத்துட்டு இருப்பியா, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்றாரு. இப்ப அப்பாக்கு பேங்க் மேனேஜர் கால் பண்ணி பேசுறாரு. சீக்கிரமா காசை தர வழிய பாருங்க, இல்லனா கஃபேவை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து யஷ்வந்தும் கவனிக்கிறாரு. எப்படியாவது அப்பாவை ஃப்ரீ பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ உடனே கான்க்கு கால் பண்ணி பேசுறாரு. என் போட்டை நீங்க வேலைக்கு கேட்டீங்கல்ல, நான் வேலைக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரினுக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா போன்ல இந்திரா தான் பேசுறாங்க. என் வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்க, இன்னும் நம்ம ப்ராப்பரா பேசிக்கவே இல்லல்ல, நாளைக்கு காலையில என்னோட வீட்டுக்கு வந்துரு, பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் புரோக்கர் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. மேடம் இந்த வீடு கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்திரா வாங்க போறதா சொல்லியிருப்பாங்க, அவங்க தான் வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரு வாங்கினா அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு மெசேஜ போட்டு விடுறாங்க. ஈரினும் நிக்கில பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. நீங்க என்ன நம்பி தாராளமா ஷேர் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எப்படி நம்புறது, எனக்கு லைட்டா பயமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன நம்பி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, டீடைல்ஸ பாருங்க அப்படின்ற மாதிரி லேப்டாப்ல காட்டுறாரு. இவங்களும் அதெல்லாம் பாக்குறாங்க. நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கே அங்கிள் கூட தான் வந்திருப்பாங்க. அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, நான் தான் அந்த வீடை வாங்கினேன்னு சொல்றாரு. எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த வீடை நான் வாங்கலனா இந்திரா வாங்கியிருப்பா, இந்திரா வாங்கிட்டானா அங்க இருந்து ஒன்னு அனுப்பியிருப்பா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த டார்கெட்டை சூஸ் பண்ணிட்ட போல, என்ன பிளான்னு கேக்குறாரு. பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடி கார்டு இருக்காரு பாத்தீங்களா, கௌஷல் இந்திரான்னு ரெண்டு பேருக்குமே வேலை பார்ப்பாரு. இப்ப ஹஸ்பண்டுக்காக வேலை பார்க்கறாரு. டாலியை மீட் பண்ண வைக்கிறாரு. டாலி இருக்காங்கல்ல, அவ பாட்டிக்கு என்ன போக சொல்லிட்டா. இப்ப எனக்கு தங்குறதுக்கு இடம் கூட இல்ல, எனக்கு காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் காசு எடுத்தா அவளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவளுக்கு தெரியாமையும் நீங்க காசு வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து செலவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்திரா வர சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்களும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்திரா இருக்காங்கல்ல, இவங்கள பத்தி எல்லா டீடைலையும் கேட்டுட்டு இருக்காங்க. கர்மா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபேக்கான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேக்கான டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அகான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ என் கூட பேசி பழகுனல, அதனாலதான் என்னோட அம்மா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இந்த கார்டு இருக்காரு பாத்தீங்களா, கடைசி 3 வருஷம் டீடைல மட்டும் தான் என்னால கலெக்ட் பண்ண முடிஞ்சது, அவளோட சின்ன வயசு டீடைல்லாம் என்னால கலெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் நினைச்சேன் இன்னும் தீவிரமா விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவோட லெட்டரை எடுத்து படிக்கிறாங்க. திரும்பி ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. நிக்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறாங்க, நீ தான் எனக்கு சப்போர்ட்டிவா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ கவலையப்படாத, என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டிவா பேசுவேன் அப்படின்ற மாதிரி சத்யஜித்தும் சொல்லியிருப்பாரு.
ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவை மாட்ட வச்சிருவாரு. அவன் தான் நிறைய தப்பு பண்ணான் அப்படின்ற மாதிரி எல்லா படியும் அப்பாவுக்கு போற மாதிரி பண்ணிடுவாரு. யார் யாரு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அப்பா தெளிவா எழுதி வச்சிருப்பாரு. அது மூலியமா தான் ஒவ்வொருத்தரையும் டார்கெட் வச்சு இவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிக்கில மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. என்ன ஷேர் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு டம்மியான ஷேரை சொல்றாங்க. அதையா வாங்க போறீங்க, அதுல பெருசா வளர்ச்சி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட அங்கிள் இருக்காருல, மொத்தமா வாங்கலாம்னு நினைக்கிறாரு, அது மூலியமா ஏறும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கான் அந்த ஷேர் எல்லாம் மொத்தமா வாங்க போறாருன்னா அது பயங்கரமா ஏறும், நம்மளும் நிறைய வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் மொத்தமா அந்த ஷேர் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த ஷேர் இருக்கு பாத்தீங்களா, நிறைய ஏறிக்கிட்டே இருக்கு. இவருக்கு கிளைண்ட் நிறைய காசு தந்திருப்பாங்கல்ல, அந்த காசெல்லாம் யூஸ் பண்ணி கூட அந்த ஷேர் எல்லாம் இவர் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப கான மீடியாட்கெல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷேரை வாங்க போறீங்களான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க தான் வாங்க போறது இல்லல்ல, வாங்க போறது இல்லன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. புரிஞ்சது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப மீடியாட்களுக்கு அந்த ஷேரை நான் வாங்க போறது இல்லன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஷேர்லாம் வேக வேகமா இறங்க ஆரம்பிக்குது. இது மூலியமா நிக்கிலுக்கு பயங்கரமா ஷேர்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. விசாரிக்காம அவசரப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவரை நம்பி நிறைய பேர் காசு தந்திருப்பாங்கல்ல, அவங்களும் எதுக்காக அந்த ஷேர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு திட்டுறாங்க. எப்படி அதுக்குள்ள கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நிக்கிலும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஈரன் தான் எல்லா கிளைண்ட்டுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. யஷ்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, அந்த போட்டை சேல் பண்ணி அப்பாவோட கடன்லாம் அடைச்சிடுறாரு. அதை பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அது அம்பிகாவோட போட்டு, திரும்பி அம்பிகா வந்தா என்ன பண்றதுன்னு அப்பா கேக்குறாரு. வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து காணோம் கேக்குறாருல, நீ கவலையப்படாத, அந்த பொண்ணு திரும்பி வந்தா போட்டை நானே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக எங்க கிட்ட இவ்வளவு கைண்டா நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பணக்காரங்களை நம்ப முடியலப்பா, உங்களை மாதிரி ஆளுங்க கூட பழகிறதுக்கு தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி காணோம் சொல்றாரு. ஈரனும் அகானும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா வாசல்லே யஷ்வந்த் அங்கிள் சேர்ந்த மாதிரி நிக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இவங்களை வெல்கம் பண்றாங்க. பார்ட்டி மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. இது அங்கிளோட வேலைன்னு இவங்க நினைக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இது என்னோட வேலை இல்லமா, அந்த அகானோட வேலை அப்படின்ற மாதிரி அகானை காட்டுறாரு. அவனை வச்சு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த பாடி கார்டை நமக்கு காட்டுறாங்க. அவரும் ஒரு டீடைல் தரதுக்காக வராது. அதாவது ஒரு பெரிய கம்பெனில ஈரன் போர்ட் மெம்பரா இருந்திருப்பாங்க. அதே கம்பெனில தான் விவேஷும் போர்ட் மெம்பரா இருந்திருப்பாரு. விவேஷ நேர்ல பார்த்து பேசினா இவளை பத்தி தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் காடி கிட்ட சொல்றாங்க. காடும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, எல்லாருமே உள்ள பார்ட்டி பண்றதுனால வெளியே வந்துடுறாங்க. அங்கதான் யஷ்வந்த் உட்காந்துருக்காரு. யஷ்வந்த் சின்ன வயசுல இவங்க கூட சேர்ந்து விளையாடி இருப்பார்ல, அங்க ஒரு ஊஞ்சல் இருந்திருக்கும், இங்க ஒரு ஊஞ்சல் இருந்தது, அதே மாதிரி செட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியா, சரின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. அந்த நாய் இவங்க கிட்ட க்ளோஸா இருக்கு, எப்படி உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. டேஷ் இருக்காரு பாத்தீங்களா, மீரா போட்ட போஸ்ட் எல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இது அப்பாவும் கவனிச்சிடுறாரு. எப்ப பாரு சோசியல் மீடியால தான் இருப்பியான்னு கேக்குறாரு. என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை, நம்மளால தான் பணக்கார லைஃப வாழ முடியல, வாழ்றவங்கள்ட்ட பார்த்தாது சந்தோஷப்படுறேன், அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா, நான் கிளம்புறேன்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பா பேசுறதுக்காக வராரு. அப்ப நெஞ்சு வலி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்கிள் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அகான் மட்டும் தான் வீட்டுல இருக்காரு. இவர் தானே இந்த சர்ப்ரைஸ் ஏற்பாடெல்லாம் பண்ணாரு, என்னால இப்பெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஏன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவரும் கிஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா இவங்க வேகமா விலகிடுறாங்க. உன் விஷயத்துல உன்னோட அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவ்ல, அவங்கள மீறி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நடக்கும்னு கேக்குறாங்க. நீ சொல்றது புரியுது, நம்ம பொறுமையா இந்த விஷயத்த கொண்டு போவோம்னு சொல்றாரு. இப்ப அங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் இந்திராவும் அவங்க வீட்டுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. யஷ்வந்த் கடைக்கு வந்து பார்க்கும் போது தான் அப்பா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. உடனே தம்பிக்கு கால் பண்றாரு. ஆனா தம்பி காலை கட் பண்ணிடுறான். அப்பா இறந்து போனதெல்லாம் தம்பிக்கு தெரியாது. இப்ப ஈரன் வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல, சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. என் கிளைண்ட் டீட்டெயிலாம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் காட்டியிருப்பாரு. அப்பன்னு பார்த்து வேலை வந்து கொஞ்சம் தள்ளி போயிருப்பாரு. இவங்க அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல இந்திரா யோசிச்சு பாக்குற மாதிரி சில விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அம்பிகா சின்ன பொண்ணா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, சத்யஜித் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம் அப்படின்றது நமக்கு தெரியல. இதை இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி காமிச்சு நமக்கு செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஈரனும் அப்பா பாக்ஸ்ல இருந்து போட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் இருக்காங்கல்ல, மொத்தமா இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஈரனை வேகமா இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. என்னையே காலி பண்ணலாம் நினைச்சல, இப்ப மாட்டிக்கிட்ட பாரு அப்படின்ற மாதிரி இந்திரா இவங்களை பார்த்து சொல்றாங்க. இது எல்லாம் ஈரனுக்கு வந்த கனவா இருக்கும். ஈரன் முழிக்கும் போது வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. ஈரன் சேஃப்டிக்காக ஒரு கன் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கன் எடுத்துட்டு வேகமா வெளியே வராங்க. பார்த்தா அந்த இடத்துல சிம்பான்ற நாய் தான் வந்திருக்கும். சிம்பா நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அது கூட விளையாடுறாங்க. இப்ப அப்பாக்கான இறுதி சடங்கெல்லாம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்த மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் சிம்பாவை தரதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் அப்பா இறந்து போயிருக்க விஷயம் தெரியுது. இந்த கஷ்டத்தை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்க இவர்கிட்ட வந்து கர்மா மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மீராவை நமக்கு காட்டாங்க. அந்த டேஷ் கூட தான் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. டேஷை இவங்களுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல.
இப்ப முசில்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கௌஷலோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இப்போதைக்கு எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா கட்சியில கேட்டு லா மினிஸ்டரா மாறலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அகானோ ஈரினோ சேர்ந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வராங்க. இப்ப வந்த ஈரினை பார்த்தோன்னே முசிலுக்கு தெரியுது. நீ என்னமா பண்ற அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவ்வளவு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இந்திராவும் கேக்குறாங்க. என்னோட லா ஃபார்ம்ல ஒரு வருஷம் வேலை பார்த்திருக்கா, ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் ஒரு பார்ட்டி பிளான் பண்றேமா, நீயும் கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு என்ன அங்கிள், கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க லேப்டாப்ல சில டீடைல் எல்லாம் பாக்குறாங்க. அப்பாவோட கேஸ்ல அப்பாக்கு எதிராக இந்த முசில் தான் ஆஜராயிருப்பாரு. அவன மாதிரி குற்றவாளி எல்லாம் கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேட்டி எல்லாம் தந்திருப்பாரு. இப்ப இதெல்லாம் பார்த்து இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. இவரும் தப்பானவர் போல, இவரை தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. கான பொறுத்த வரைக்கும் எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்கிள் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு ஹெல்ப்பை கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப நமக்கு காட்டுறாங்க. முசில் வீட்டுக்கு வந்திருக்கிறது இந்திராக்கு பெருசா பிடிக்கல. ஹஸ்பண்ட் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, என்னால் தான் எம்எல்ஏவா மாறினா, என்னால் தான் இப்ப மினிஸ்டராவும் மாற போறான், இங்க அந்த பார்ட்டி பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த முசில் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீடியோ எப்படியோ ஈரினுக்கு கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அகான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. இவங்களும் முதல்ல தயங்குறாங்க. சரி வெளியே போலாம், ஆனா ஹோட்டல்ல நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஈரின் லேப்டாப்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. அதே மாதிரி வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே இருக்க அகான் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டிராயர் லைட்டா திறந்து இருக்கிறத பாக்குறாரு. என்ன திறந்திருக்கு அப்படின்ற மாதிரி முழுசா திறந்து பாக்குறாரு. உள்ள எதையோ பாக்குறாரு போல. பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இந்த முசில் இருக்காரு பாத்தீங்களா, இந்திரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஆட்கள் கூப்பிடுறாங்க. ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் எங்கேயோ போனார்ல, ஒரு 16 வயசு பொண்ணு கூட தான் இவர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருப்பாரு. இது மட்டும் வெளியே வந்தா போக்சோ ஆக்ட்ல நீங்க ஜெயிலுக்கு தான் போகணுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. யார் இதை கேப்சர் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஈரினோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே வராங்க. அகானை பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் அகானை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வச்சிருந்த கன்னை தான் வச்சிருக்காரு. இவங்களை குறி பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. என்ன சேஃப்டிக்கு கன்னெல்லாம் வச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி நார்மலா கேட்கறாரு. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. இவங்க சொல்ற ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. ஆகான பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்ல மாட்டிருப்பாரு. ஒரு வருஷத்துக்கு இவரை சரக்கு அடிக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரூல் இன்னைக்கு தான் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதனால அந்த ரூலை போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அது பெரிய கதை, அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இவங்கள ரெஸ்ட் ரூம் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வராங்க. அங்க இருக்க பையன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு முழுக்க சரக்கச்சு தான் என்ஜாய் பண்ண போறோம், இந்த சீட்ல போய் சரக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப சரக்க தரதுக்காக அந்த இடத்துக்கு வரான். அங்க இருக்க அகான பார்த்தோன்னே இந்த பையன் பயங்கரமா கோவப்படுறான். என் தங்கச்சி லைஃப் அழிச்சிட்டு இன்னமும் நீ குடிச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சண்டை போடுறான். அகானோட கார் அங்கதானே இருக்கு. அந்த காரெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். எதனால அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா ஈரனுக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு போல. இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி நார்மலா கேட்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்து முசில் ரொம்ப பயந்து போயிருக்காரு. இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்ததுன்னா என் கதை முடிஞ்சிருச்சு, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் சொல்றதை மட்டும் பண்ணு, நான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கௌஷலம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த முசில் கிட்ட பேசுறதுக்காக இந்திரா வந்திருக்காங்க. சத்யஜித்துக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் எப்படி சொல்லி குத்தனோ அந்த மாதிரி மட்டும் பேசு, இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, பெரிய ஆளா மாறிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சோ ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹஸ்பண்டா இவரும் பேசிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்கல்ல, அதனால லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல பிரச்சனை ஆச்சுல்ல, எதனால பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துலதான் அகானா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அகான் இதுக்கு முன்னாடி சாரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அவங்க ஏழை பொண்ணா இருப்பாங்க. ஒரு வாட்டி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அம்மாவும் அந்த பொண்ணை பார்த்து கோல்டு டிகர்னு சொல்லிருப்பாங்க. அதாவது பணத்தை பார்த்து மட்டும் லவ் பண்றாங்கல்ல, அவங்களதான் அப்படி சொல்லுவாங்க. இதனால அப்செட் ஆகி இவங்க 2 பேருமே கார்ல கிளம்பி இருப்பாங்க. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இவருக்கு எதுவும் ஆயிருக்காது, ஆனா சாருக்கு கால் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். இப்ப நடக்க முடியாம வீட்ல தான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப முசில் ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காருல, அந்த பார்ட்டிக்கு விவேஷ்க்கும் இன்விடேஷன் கொடுத்திருப்பாங்க. விவேஷும் ஈரனும் எதிர சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி இடத்தெல்லாம் அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. இப்ப கிருஷ்ணன் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் அகானோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இவருக்கு யானவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப பாடி கார்டும் இந்திரா கிட்ட ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பையனும் ஈரனும் சேர்ந்த மாதிரி சாராவை போய் பார்த்திருக்காங்க, இன்னாங்க ஃபுட்டேஜ் அப்படின்ற மாதிரி காட்டலாம் செய்யறாரு. அவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்பட்டு இருக்காங்க. என் பையனோட சேர்க்க சரி கிடையாது, நீ தான் கவனமா பாத்துக்கணும் கிறிஷ் அப்படின்ற மாதிரி கிறிஷ பார்த்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்க தனியா பேசிக்கணும், நீ கிளம்புன்னு சொல்றாங்க. கிறிஷும் ஓகேன்ற மாதிரி அந்த ரூமை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஈரன் கூட சேர்ந்து எதுக்காக சாராவை பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா நீங்க என்ன ஸ்பை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா கோவப்படுறாரு.
நியாயமா சாராக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் நீங்க தாமா கூட்டு போயிருக்கணும். நீங்க கூட்டு போகாம இருந்ததை ஈரன் சரி பண்ணி வச்சிருக்கா. அவன் எனக்கு நல்லதாமா பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. முசில் ஒரு பார்ட்டி பிளான் பண்ணார்ல, எல்லா பெரிய ஆளுங்களும் வர மாதிரிலாம் பண்ணிடுறாரு. ஈரனுக்கும் இன்விடேஷன் வந்திருக்கும், ஈரனும் வந்திருக்காங்க. கிறிஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனை பார்த்தோன்னா பயங்கரமா ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் அகானா கவனிச்சிடுறாரு. இப்ப ரியாக்ஷன்லயே அவ என்னோட ஆளுன்றதை இவருக்கு புரிய வச்சிடுறாரு. இந்திராவை பொறுத்த வரைக்கும் விவேஷுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விவேஷ் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, நம்ம ஒரே போர்ட்ல இருந்திருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி கையை கொடுக்குறாங்க. அப்படியா, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி விவேஷ் சொல்றாரு. அப்பதான் விவேஷோட புது பார்ட்னர் இந்த இடத்துக்கு வராங்க. இவள ஞாபகம் இல்லையா, இவ நம்ம போர்ட்ல தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, நம்ம போர்ட்ல நான் ஒன்ன மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு இவங்களும் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து இந்திராவும் கேட்டுட்டு தானே இருக்காங்க. ஒருவேளை விவேஷியும் டோலியும் பிரிச்சது இவளோட வேலையா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மேற்கொண்டு டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கௌஷல் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா என்னோட ஃப்ரெண்ட் முசில் பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப முசில் பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த பதிவையை நான் கேட்டு வாங்க போறேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வருது. உன் எதிர பாரு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இவரும் எதிர பாக்குறாரு. இவர் ஒரு பொண்ணு கிட்ட ஒன்னா இருந்தார்ல, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இததான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இவரும் அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பதவி மேல பெருசா ஆசை இல்ல, நான் மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் கேட்டு வாங்க போறது இல்ல, நான் அரசியலை விட்டே விலக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஈரன் அங்கிள் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி மெசேஜ போக வைக்கணும்ன்ற ஹெல்ப் தான் கேட்டிருப்பாங்க. அவரும் பண்ணி தந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கௌஷல் கேக்குறாரு. மெசேஜ்ல எவனோ ஒருத்தன் மிரட்டினா, அதனால தான் இப்படி பண்ண. அது சரி, யாருமே வர முடியாத பார்ட்டிக்கு அந்த பொண்ணு எப்படி வந்தா அப்படின்னு கோவப்படுறாரு. இவங்க எல்லாருமே அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க தேடுறாங்க. மாட்டாம அங்கிள் மெசேஜ் அனுப்புறதுக்கான வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. ஆனா அந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேக்குறாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் முசில் கிட்ட ஒரு வருஷம் வேலை பார்த்தாங்கல்ல, அப்ப முசில பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி செட் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுத்திருப்பாங்க. அப்பா இறந்து போனதை நினைச்சு யஷ்வந்த் ஃபீலிங்கா இருக்காது. இப்ப இவங்களும் யஷ்வந்த் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு உண்மையில யஷ்வந்த் தான் பிடிக்கும். அகன் கிட்ட பழகிறது ஏமாத்துறதுக்கு தான். இன்விடேஷன் இல்லாம அந்த பொண்ணால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. யார் சைட்ல இருந்து இன்விடேஷன் போகுது அப்படின்றத செக் பண்ணிருப்பாங்க. உங்க லேப்டாப்ல இருந்து தான் இன்விடேஷன் போயிருக்கு அப்படின்ற மாதிரி பாஸ் கிட்ட கார்டு சொல்றாரு. ஏன் லேப்டாப்ல இருந்து இன்விடேஷன் போயிருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அப்போ ஒய்ஃபோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்திராவை காட்டுறாங்க. இந்திராவும் கையில இருக்க ஒரு மோதிரத்தை பாக்குறாங்க. அந்த மோதிரத்தை அந்த சத்யஜித் தான் இவங்களுக்கு தந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் மாதிரி க்ளோஸ் எல்லாம் பழகி இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பெருசா தப்பு பண்ணல போல. இதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இங்கே 3rd எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத லைக் மூலியமா வெளிப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்லயே உங்களோட கருத்தெல்லாம் சொல்லுங்க. இந்த சீரிஸ்ல இன்னும் 4 எபிசோட் இருக்கு. அதை 2 வீடியோவா நம்ம போடுறத பத்தி யோசிப்போம். இந்த சீரிஸ் பெருசா யாருக்கும் பிடிக்கலனா இந்த வீடியோவோட ஸ்கிப் பண்ணிடுவோம். ரெகுலரா படம் போடுற மாதிரி படத்தை போட ஆரம்பிச்சிருவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.